மாண்புமிகு உறுப்பினர் சே. சுந்தரராஜன் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு அண்ட் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சங்ககிரி தொகுதியில் வீட்டு வசதி வாரியத்திற்கான நிலம் தற்பொழுது காலியாக எதுவும் இல்லை. எனவே நிலம் வீட்டு வசதி வாரியத்திற்கு கிடைக்கிற நேரத்தில் வணிக வளாகம் கட்டுவதற்கான ஆய்வு செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தரராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எடப்பாடி ஐயா அவர்களை வணங்கி, சங்ககிரி தொகுதிக்குட்பட்ட சங்ககிரியானது பேரூராட்சியிலிருந்து நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதற்கு பிறகு தமிழக அரசால் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பழைய கடைகளை எல்லாம் இடித்துவிட்டு புதியதாக வணிக வளாகம் கட்டுவதற்கு கட்டடத்தை இடித்தார்கள். பழைய கடைகளை எல்லாம் தற்போது அந்த கட்டடங்கள் புதுசாக எதுவும் கட்டுவதற்குண்டான பணிகள் நடைபெறவில்லை. அதனால் கடுமையாக பொதுமக்கள் பாதிக்கிறார்கள். கடை இல்லாத காரணத்தினால், கட்டடம் இல்லாத காரணத்தினால் எல்லாம் பாதியிலேயே கடையை வைத்துக் கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதிய பேருந்து நிலையமும் தற்போது பஸ் ஒன்று கூட உள்ளே போவதில்லை. அது வெறும் லாரி ஸ்டாண்டாக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அங்கேயும் பயன்பாடு இல்லை. 2 பழசு புதுசு 2 பஸ் நிலையங்களும் பயன்பாடு இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் உடனடியாக வணிக வளாகம் கட்டி கொடுத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர அரசு முன்வருமா என தங்கள் வாயில அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணிக வளாகமாக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவை என்பதை ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே தான் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. காரணம், ஏற்கனவே கட்டிய வீடுகள் ஏறத்தாழ 8000 வீடுகளுக்கு மேலே அது விற்கப்படாமலே அப்படியே இருந்துவிட்டது. எடுத்த பெரும் முயற்சியின் காரணமாக ஒரு 3000 வீடுகளுக்கு மேலே விற்கப்பட்டிருக்கிறது. மற்றதையெல்லாம் வாடகை வீடுகளாக மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வணிக வளாகமும் அதேபோல்தான் பல இடங்களிலே கட்டப்பட்டு அது பயன்பாட்டிற்கே கொண்டு வர முடியாத நிலை இருக்கிறது. எனவே நிச்சயமாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை சங்ககிரியிலே அதை ஆய்வு செய்து அதில் கேட்பு அவர்கள் அதிகாரிகள் அங்கே கேட்டு அது என்ன டிமாண்ட் இருக்கிறது என்பதை பார்ப்பார்கள். அதற்கேற்ப கண்டிப்பாக நடவடிக்கை மேற்கொள்ளலாம். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தரராஜன். பேரவைத் தலைவர்களே, மகுடஞ்சாடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தப்பக்கோட்டை சின்னமாரியம்மன் கோவில் பகுதி, நடுவுநேரி புதூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் வீட்டு வசதித்துறை மூலமாக கட்டப்பட்ட வீடுகளுக்கு அவர்கள் அதனுடைய பங்கு தொகையை பணம் செலுத்துகிறார்கள். இன்னும் அவர்களுக்கு பட்டா மாறுதல் ஆகாமல் இருக்கிறது. பகுதி பேர்களுக்கு கிரையமே நடக்காமல் இருக்கிறது. பாதி பேர் இன்னும் பணம் கட்டாமல் இருக்கிறார்கள். அந்த பணம் கட்டாத நபர்களுக்கு வட்டி மானியம் வழங்க அரசு முன்வருமா? அதே போல தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக ஒரு 50,000 ஏக்கர் அளவுக்கு நில எடுத்து அவர்கள் 5% மட்டுமே பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. மீதி நிலங்களை எல்லாம் இன்னும் அவர்களுக்கு எல்லாம் பட்டா வழங்காமல் இன்னோசன்ட் பர்ச்சேஸிலே இருக்கிறது. அவர்கள் ஒரு வங்கி கடனுக்கு போக முடியவில்லை. அவர்கள் பட்டா மாறுதல் பண்ண முடியவில்லை. சப்டிஷன் பண்ண முடியவில்லை. இது மாதிரி பல சிக்கல்களை, இடையூறுகளை சந்தித்துக் கொண்டு அவர்களெல்லாம் சிரமத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உடனடியாக இதற்கு கமிட்டி அமைத்து அந்த நிலங்களை எல்லாம் அந்தந்த உரிய நபர்களிடம் வழங்க அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது ஏறத்தாழ ஒரு 21,000 ஏக்கர். இந்த 21,000 ஏக்கர் நிறைய பேர் தெரியாமல் வாங்கியிருக்காங்க. வீட்டு வசதி வாரியத்தால் இந்த இடம் எடுக்கப்படலாம் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்கள் ஆனால் எடுக்கப்படவில்லை. இந்த பிரச்சனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இது நீண்ட நாட்களாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக கூட இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு வந்த உடனேயே 2 ரிட்டையர்டு IAS அதிகாரிகளை அதற்காக போட்டு அவர்கள் ஆய்வு செய்து ஏறத்தாழ ஒரு 14,000 ஏக்கர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. மீதம் இருப்பதை கொடுப்பதற்காக ஆய்வு செய்யப்படுகிறது. காரணம், அதற்கு வீட்டு வசதி வாரியம் ஒரு செலவு செய்திருக்கிறது. அதை எடுப்பதற்காக ஒரு அவார்ட் பாஸ் பண்ணி கொடுத்திருக்கிறது, ஒரு டெவலப் பண்ணியிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட அந்த பணம் வீட்டு வசதி வாரியத்திற்கு திரும்பி வர வேண்டும். எனவே அதை எப்படி பெறுவது, எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உதவியாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு உதவியாக, அவர்கள் சிரமம் இல்லாமல். ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீர்கள், அவர்கள் தெரியாமல் வாங்கியவர்கள் என்று. உண்மையிலேயே அதை புரிந்துதான் வாங்கும் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும். அவர்கள் தெரிந்து வாங்கவில்லை, தெரியாமல் வாங்கிவிட்டார்கள். எனவே அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் எவ்வளவு குறைவாக அவர்களிடத்திலே இருந்து அந்த தொகையை வீட்டு வசதி வாரியத்திற்கும் நஷ்டம் இல்லாமல் அதை செய்ய வேண்டும் என்று
போட்டு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு தினந்தோறும் அந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவிலேயே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும்.